சுதந்திரம் கிடைத்து இவ்வளவு வருடங்கள் ஆகிவிட்டது. இவ்வளவு காலம் கவர்மெண்ட் எல்லா விதத்திலும் உதவிகளும் அதுவும் இதுவும் எல்லாம் கொடுத்து வருகிறது. எதற்காக எக்கனாமிக் ரிசர்வேஷன் உருவாகவில்லை? நான் இந்த சொல்லும் SC and STஐ மாற்றி வைத்து எக்கனாமிக் ரிசர்வேஷனில் விஷயங்கள் அந்த விதத்தில் செல்கின்றன. இந்தியாவில் பெரிய மாற்றம் ஏற்படும். அதன் ஒரு காரணம் நான் சொல்கிறேன். இங்கு பலவற்றை செய்தும் இங்கு ஒரு வேலையும் கிடைக்காமல் பல ஆர்வமுள்ள பல மக்கள் பின்னர் செல்வது வெளிநாடுகளுக்கு ஆகும். அதாவது இந்தியாவின் டேலண்ட் முழுவதும். இந்த ரிசர்வேஷன் காரணத்தால் இங்கு அட்மிஷன் கிடைக்கவில்லை, இங்கு வேலை கிடைக்கவில்லை. அவர்கள் நேராக வெளிநாடுகளுக்கு செல்வார்கள். இவை எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த ரிசர்வேஷன் ஆகும். பின்னர் ரிசர்வேஷன் பற்றி படித்தாலே புரியும். இந்தியா என்று சொல்லப்படும் நாடு முன்னேறும் போது இதை மாற்றியே தீர வேண்டும். அதுதான் இந்த காங்கிரஸ், இந்த காஸ்ட் சென்சஸ் இது என்று சொல்லி பின்னால் நடக்கும்போது அவர்களின் நோக்கம் காஸ்ட் மற்றும் ரிலீஜனை வைத்து அங்கு பிளவுபடுத்தி எப்படியாவது அதிகாரத்தில் வர வேண்டும் என்பதே.